என்ன தம்பி நீயா புக் பண்ண பாபுல போகலாம். ஆ எங்கே போனோம்? நான் ஓடிபிண்ணா இது என்னடா புது இடம் ஆகுது. இல்லை நான் ஓடிபி சொல்கிறேன்னு சொன்னேன். ஓடிபிலாம் போட்டு என்ன போயிட போகுது? நான் பார்த்துறேன் வா. ஓடிபிலாம் வேணாம். இருறா உனக்கு இதுக்கே 10 ரூபா கம்மியாக போட்டு தரேன். என்னப்பா போகுமா? ஹெல்மெட்ண்ணா? ஹெல்மெட்லாம் தேவையில்லப்பா வா நான் பார்த்துக்கிறேன். எங்கேயே போய் சொருவு போகிறான். அப்புறம் என்னப்பா பண்ணுற? இதோ மேப் பார்க்குறேண்ணா. ஆஃபீஸா காலேஜாப்பா? நான் ஒரே ஒரு நிமிஷம். சார் சொல்லுங்கண்ணா. அதான் இதோ ஒரு நிமிஷம். சொல்லுங்கண்ணா. அதான் வீட்டில் என்ன பண்ணுறாங்க? வீட்லையா? ஆஃபீஸர்ண்ணா. ஆஃபீஸரா? கவர்மெண்ட் ஆஃபீஸர்ண்ணா. ஓ அப்போ போனால் பொருளும் போலியே. இதெல்லாம் தெரிஞ்சு எதனா பண்ண போகிறோம். வேலையில் வாங்கி தர போகிற. ரேப்பிடோ போனதால பெருசாக ஊபரே போகணும். அண்ணா அனுசரிண்ணா. அதெல்லாம் எனக்கு தெரியும்பா நீ வா. இவன் வேறு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு தப்பான விட்டாக கூப்பிட்டு போயிட்டுருக்கான். நிஜமான கூட்டு தான் போகிறானா? இவன் வேறு பார்க்க ஒரு மாதிரி இருக்கான். அதான் கூப்பிட்டு பண்ணிடுவானோ? பேசாமல் குதிச்சிருவோமா? டைம் வேறு ஆகிட்டுருக்கு. எங்கே தான் கூப்பிட்டு போகிறானே தெரியலையே. வேறு அட்வென்ச்சர் பைக் மாதிரி மேலே ஏற்றின்னு ஓட்டின்னு இருக்கான். இது கால் வேறு. யார் இவனுங்க? ஒரே கட்டணம் போட்டு மொத்தமாக இருக்காங்க. 3 பேரும் பார்க்க ஒரே கேங் மாதிரியே இருக்காங்க. ஒரு வேளை நம்ம ஏதாவது பண்ணால் கூப்பிட்டு வந்துருக்காங்க. இப்போ இருக்கும் கண்டிப்பாக அடிச்சுவோம். அட்லீஸ்ட் மேக்ஸிமம் ஒரு 2 பேராக அடிக்க முடியும். அந்த ஒருத்த மட்டும்தான் கொஞ்சம் அப்படி அவன் தான் பெரிய லீட்ரு போல். பார்த்துக்கலாம். இறங்கி அடிக்கிற அடியில் அவனுக்கு தெரியும். அவ்வளோதான். ஏய் வாங்கடா. வாங்கடாவா தம்பி. 57 ரூபா ஆச்சு. ஸ்கேனு காமிங்கண்ணா. சரிண்ணா. தம்பி ஒரு நிமிஷம். நீ இவ்வளோ நேரம் என்னை எப்படி பார்த்துன்னு நல்லா தெரியும். ஒருத்தரோட லுக்ஸை வச்சியோ அவங்க பேசுறதை வச்சியோ ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணாதீங்க. நாங்களும் இங்கே படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். என்ன எங்களுக்கு யாரும் வேலையே தரல. குடும்ப கஷ்டத்துக்காக இப்படி நாங்கள் ரேப்பிடோ ஓட்டிகிட்ருக்கோம். இனிமேலாவது கரெக்டாக இருப்பா வா. ஹலோ. டேய் ஏன்டா அவனை நிற்காம கூட்டின்னு போயிட்டேன்? டேய் யாரா அவன்? சரியான பிச்சைக்காரனாக இருக்கான். டேய் மச்சி எனக்கு ஜிபே ஒர்க் ஆகாடா. ஃபோன்பேயில் மட்டும் ஒரு 20 ருபீஸ் அனுப்பியா? மச்சி நான் பிரியாணி சாப்பிட வந்தேன். ஒரு 40 ரூபா மட்டும் அனுப்பியா? சார். இவன் போட்டுனுக்கிற ட்ரெஸ் எல்லாம் வச்சு பார்த்தா பணக்காரனாக இருப்பான்னு நினச்சேன். நம்மளோட பெரிய பிச்சைக்காரனாக இருக்கான். சரி வே அதே ஃபயரோட இன்னொரு ஆர்டர் வந்துருக்குது. இதே ஃபயரை மெயின்டைன் பண்ணி அப்படியே கூட்டினு வரேன். டேய் இதே தாண்டா நீ போன வாட்டியும் சொன்னேன். சரி வெயிடா வரேன்.